10th Max, Chapter 1, Exercise 1.2. First sum, let A is equal to 1, 2, 3, 7 and B is equal to 3, 0, minus 1, 7. Which of the following are relations from A to B? R1, R2, R3, R4 னு 4 subdivision கொடுத்திருக்காங்க. First நம்ம A cross B கண்டுபிடிச்சு இது வந்து relation கண்டுபிடிக்கணும். இப்போ solution A cross B is equal to 1, 2, 3, 7, 3, 0, minus 1, 7. இப்போ cross பண்ணுறோம் 1, 3, 1, 0, 1, minus 1, 1, 7. அது மாதிரி 2, 3, 2, 0, 2, minus 1, 2, 7. அடுத்து 3, 3, 3, 0, 3, minus 1, 3, 7. அடுத்து 7, 3, 7, 0, 7, minus 1, 7, 7. அடுத்து இதுதான் வந்து A cross B யோட வேல்யூஸ். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் R1 is equal to என்ன கொடுத்துருக்காங்க 2, 1, 7, 1. இப்போ 2, 1 அங்கே இருக்கா? இல்லை. அடுத்து 7, 1 இருக்கான்னு பாருங்க. இல்லை. ஸோ R1 is not a relation. அடுத்து R2 minus 1, 1ன்னு கொடுத்துருக்காங்க. minus 1, 1 எங்கே இருக்குது? அதுவும் இல்லை. ஸோ R2வும் ரிலேஷன் கிடையாது. R2 is not a relation. R3 2, minus 1 இருக்கா? இருக்கு. அடுத்து 7, 7 இருக்கு. அடுத்து 1, 3 இங்கே இருக்கு. இப்போ R3 is a relation. அடுத்து R4 7, minus 1 0, 3 3, 3 0, 7. இப்போ இதெல்லாம் இருக்கான்னு பார்க்கலாம். இது 7, minus 1 இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ R4 is not a relation. At the second sum, let A is equal to 1, 2, 3, 4, 5, etc. 45 and R be the relation defined as is square of a number on A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Write R as a subset of A cross A. Also find domain and range of R அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் ஏ என்னவோ எழுதிக்கிறோம் 1, 2, 3, 4, 5, etc. 45. R is equal to is a square of a number அப்படின்னு கொடுத்துருக்காங்களே அதை எழுதிக்கிறோம். அடுத்து A cross A கண்டுபிடிச்சிக்கிறோம். A cross A is equal to 1, 1, 1, 2, etc. 1, 45 வரைக்கும் போகலாம். அதனால 2, 1, 2, 2, etc. 2, 45 வரைக்கும். அடுத்து 3, 1, 3, 2, 3, 45. அது மாதிரி இந்த சைடும் கீழேயும் வந்து நம்மளுக்கு எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும் 45, 1 வரைக்கும் 45, 1, 45, 2, எக்ஸெட்ரா 45, 45. இதோட ப்ராக்கெட் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ரிலேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் தி நம்பர் எக்ஸோட ஸ்கொயர் தான் வந்து ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ R is equal to 1ஓட ஸ்கொயர் வந்து 1 தான். ஸோ அதை எழுதியிருக்கோம். அடுத்து 2, 4 2, 2 are 4னால அடுத்து 3, 9 3, 3 are 9. ஸோ 4, 16 5, 25 6, 36 6, 36ஓட முடிஞ்சிரும். ஏன்னா அடுத்து வந்து 7, 49 வராது. ஏன்னா நம்மளுக்கு வந்து 49 வந்து 45 மேலே வந்துருச்சு, அதனால அதுக்கு வராது. க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிக்கலாம். அடுத்து டொமைன் என்னது அப்படின்னா ஃபைண்ட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் R. ஆரோட டொமைனும் ரேஞ்சும் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம R கண்டுபிடிச்சிக்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபுல்லாக எக்ஸ் தானே, அந்த எக்ஸில் இருக்கிறது ஃபுல்லாமே வந்து டொமைனில் எழுதுறோம். 1, 2, 3, 4, 5 and 6 வரை எழுதுறோம். ரேஞ்ச் அப்படின்னா ஒயில் இருக்குது 1, 4, 9, 16, 25, 36 அதெல்லாம் ரேஞ்ச். இதோட இந்த சம் முடிஞ்சு. தேர்ட் சம் a relation R is given by the set அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா x, y such that y is equal to x plus 3, x belongs to 0, 1, 2, 3, 4, 5 நம்பர் கொடுத்துருக்காங்க xக்கு. Determine its domain and range. டொமைனும் ரேஞ்சும் நம்ம கண்டுபிடிச்சா முடிஞ்சிருச்சு. இப்போ சொல்யூஷன் yக்கு வந்து ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அது எழுதுறோம் x plus 3. x belongs to 0, 1, 2, 3, 4, 5. இந்த வேல்யூஸ்லாம் வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ y is equal to 0 ஃபஸ்ட் 0, 1, 2, 3, 4 அதெல்லாத்தையும் இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ 0 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 0 + 3 3 ஓகேயா. அதனால் 0, 3 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4. ஸோ 1, 4
2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 5 வந்திருக்கு. ஸோ 2,5 இது மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணிக்கோங்க. ரேஞ்ச் அப்படின்னா 0,3 இந்த சைடில் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, எல்லாத்தையும் எழுதும். 0,3, 1,4, 2,5, 3,6, 4,7. அடுத்து டொமைன், ரேஞ்ச், அது ரெண்டும் கண்டுபிடிக்கணும். டொமைன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருக்க நம்பர் இருக்கிறது ஃபுல்லாமே டொமைன். ரேஞ்ச் அப்படின்னா செகண்ட் இருக்கு இல்லையா ஒய், அது ஃபுல்லாமே ரேஞ்ச். அவ்வளோதான், இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. Fourth sum, represent each of the given relations by an arrow diagram, a graph and a set of roster form wherever possible. அதில் first subdivision, x comma y such that x is equal to 2y. x belongs to ஒரு வேல்யூவும் y belongs to yக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ சொல்யூஷன் x is equal to 2y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம வந்து yயோட வேல்யூ தான் அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ வந்து x is equal to 2 into 1, அப்போ 2 கிடைக்குது. 2 into 1, அந்த 1 வந்து yலேருந்து நம்ம 2, 3, 4, 5 அதெல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூஸ் கிடைக்குது. அப்போது இது வந்து எக்ஸோட வேல்யூ. அப்போ எக்ஸ்லேருந்து தான் ஒய் எழுதணும், எக்ஸ் கமா ஒய் தான் எழுதணும். ஸோ 2,1, 4,2, 6,3, 8,4 அதான் வந்து ரிலேஷனில் நம்ம எழுத போகிறோம். ரிலேஷன் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு அதை எழுதிக்கிறோம். அடுத்து ஆரோ டயக்ராம் கேட்டிருக்கனால அதை வரைகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ என்னவோ அதை எழுதிக்கிறோம், ஒய்யோட வேல்யூ எழுதிக்கிறோம். இப்போ ப்ளாட் பண்ணணும், நம்ம ஆரோ போடணும். அப்போது ஃபஸ்ட்டு 2,1 இருக்குது, அடுத்து 4,2 இருக்குது. அந்த ரெண்டு மட்டும் தான் இதில் வந்து ப்ளாட் ஆகும். 2,1, 4,2 ரெண்டும் இது பண்ணிட்டோம். அந்த ரெண்டுமே இதை வந்து இது ஆரோ போட முடியாது, ஸோ அதை விட்டுறலாம். அடுத்து இப்போ கிராஃப் வரையணும். ஸோ ரிலேஷன் பண்ணி கண்டுபிடிச்சிக்கிறத எழுதிக்கிறேன். அது இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் என்னென்னவோ அதை போட்டுட்டு நம்பர்ஸ்லாம் ப்ளாட் பண்ணிக்கிறோம். இங்கே 0லேருந்து 7 வரைக்கும், இங்கிட்ட 0லேருந்து 5 வரையும் நான் ப்ளாட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ரிலேஷன் பார்த்து நம்ம ப்ளாட் பண்ணணும் பாயிண்ட்ஸை. 2,1 இருக்கு ப்ளாட் பண்ணிடலாம், 4,2வும் ப்ளாட் பண்ணிடலாம். அதை ரெண்டையும் ப்ளாட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு மிச்சம் ரெண்டும் நம்மளுக்கு இல்லை, அதனால் விட்டுறலாம். ராஸ்டர் ஃபார்ம் அப்படின்னா 2,1ம் 4,2 மட்டும்தான். ஓகேயா, ஒரு சம் முடிஞ்சு. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன், எக்ஸ் கமா ஒய் சச் தட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 வேர் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 10. நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அது வந்து லெஸ் தேன் 10ன்னு கொடுத்துருக்கனால 9 வரையும் நம்ம எழுதினால போதும். அதான் ரெண்டுக்குமே அதே வேல்யூ தான். சரியா, இப்போ சொல்யூஷன் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. எக்ஸோட வேல்யூ 1லேருந்து 9 வரைக்கும், அடுத்து ஒய்யோட வேல்யூ 1லேருந்து 9 வரை எழுதிக்கிறோம். இப்போது நம்ம y is equal to x plus 3ல வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். 1, 2, 3, 4, 5 அப்படி எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்மளுக்கு ஆன்சர் 1,4, 2,5, 3,6, 4,7 எல்லாத்தையும் ரிலேஷனில் எழுதணும். y is equal to 3p5, 6 எல்லாத்துக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அது எல்லாத்தையும் எழுதிக்கிறோம். 5,8, 6,9, 7,10, 8,11. இப்போது 7,10, 8,11ல் அந்த 10ம் 11ம் வராது. ஸோ அது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு. ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 9னால அது வராது. அடுத்த ரிலேஷனில் அது எல்லாத்தையும் எழுதிக்கிறோம். எழுதிட்டு இப்போ அடுத்து நம்ம ஆரோ டயக்ராம் வரையணும், அப்புறம் கிராஃப் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஆரோ டயக்ராம். எக்ஸ் வந்து 1லேருந்து 9 வரை எழுதிக்கிறோம், ஒய்யும் 1லேருந்து 9 வரைக்கும் எழுதிக்கிறோம். அதை வந்து ஜாயின் பண்ணுறோம். 1லேருந்து 4, 2லேருந்து 5 அந்த மாதிரி என்ன ஆன்சர் கிடச்சிக்கோ அதை வந்து ப்ளாட் பண்ணி ஜாயின் பண்ணிடுறோம். 3லேருந்து 6, 4லேருந்து 7, அடுத்து 5லேருந்து 8, 6லேருந்து 9 எல்லாத்தையும் ப்ளாட் பண்ணிட்டு அடுத்து கிராஃப் வரைஞ்சிக்கிறோம். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க. எக்ஸ்லையும் 1லேருந்து 9 வரைக்கும், 1லேருந்து 9 வரைக்கும், இதுலேயும் 1லேருந்து 9 வரைக்கும் அது எல்லா வேல்யூவும் ப்ளாட் பண்ணிடலாம். ப்ளாட் பண்ணிட்டு ராஸ்டர் ஃபார்ம்னா அந்த ரிலேஷன் இருக்கிறது எல்லாத்தையும் எழுதிடணும். அவ்வளோதான், இந்த சம் முடிஞ்சு. ஃபிஃப்த் சம், அ கம்பெனி ஹேஸ் 4 கேட்டகரிஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ். என்னென்ன இருக்குன்னா அசிஸ்டன்ட், கிளர்க்கு, மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களோட சேலரி வந்து 10,000, 25,000, 50,000 அண்ட் 1 lakh அப்படின்னு சேலரிஸ் அது உங்களுக்குலாம் கொடுத்துருக்காங்க. அவங்களோட நேம் வந்து ACME அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறாங்க. அசிஸ்டன்ட் வந்து A1, A2 அப்படின்னு A5 வரைய கொடுத்துருக்காங்க. கிளர்க்கு வந்து C4 வரை இருக்குது. மேனேஜர் வந்து M3 வரைய கொடுத்துருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் E1, E2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. And if a relation R is defined by X relation to Y, where X is the salary given to a person Y, express the relation R through an order, pair and arrow diagram. நம்ம வந்து ரிலேஷன் வந்து ஆர்டர்ட் பேர்ஸாகவும் ஆரோ டயக்ராமாகவும் அவங்களுக்கு வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி காமிக்கணும். சொல்யூஷன் X is equal to
10,000, 25,000, 50,000 and 1 lakh. எதனால அப்படின்னா எக்ஸ் வந்து சேலரியை ரெப்ரசென்ட் பண்ணுது. அடுத்து ஒய் வந்து அந்த பர்சனை ரெப்ரசென்ட் பண்ணுது. A1, A2, A3, A4, A5 அசிஸ்டண்ட்டு, C1, C2, C3, C4 கிளர்க்கு, M1, M2, M3 வந்து மேனேஜர், E1 and E2 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். இப்போ வந்து இதை வந்து ரிலேஷன் பண்ணி நம்ம காமிக்க சொல்லியிருக்காங்க. ஆர்டர் பேர்ஸில் நம்ம வந்து எழுதணும். அப்போ R is equal to 10,000 வந்து A1, A2 அந்த அசிஸ்டன்ட் ஃபுல்லாமே 10,000. ஸோ 10,000, A1, 10,000, A2 அப்படின்னு எழுதணும். A5 வரைக்கும். அடுத்து 25,000 வந்து Cக்கு. ஸோ 25,000, C1 அந்த C4 வரை எழுதணும். 50,000 வந்து மேனேஜருக்கு, M1, M2, M3க்கு எழுதுறோம். அடுத்து 1 lakh வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு, அந்த E1, E2 வந்து 1 lakh எழுதுறோம். அடுத்தது வந்து நம்ம ஆரோ டயக்ராம்லேயே ரெப்ரசென்ட் பண்ணி காமிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸுக்கு வந்து 10,000, 25,000, 50,000 and 1 lakh போட்டுக்கிட்டு ஒய்க்கு வந்து A1, A2, A3, A4 அப்படின்னு எல்லாத்தையும் எழுதிக்கிறோம். 10,000 வந்து A5 வரைக்கும், A1லேருந்து A5 வரையும் பேர் பண்ணணும். அடுத்து 25,000 வந்து C1லேருந்து C4 வரையும் பேர் பண்ணுறோம். 50,000 வந்து M1, M2, M3 பண்ணுறோம். 1 lakh வந்து E1 and E2க்கு பண்ணுறோம். இதோட இந்த சம் வந்து முடிஞ்சுச்சு.